ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எம்எஸ் வேர்டில் இருக்கிற ஒரு மெனு பார், டிசைன் மெனு பார், இதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் ஃபைல், ஹோம், இன்செர்ட், ட்ராலாம் பார்த்துட்டோம். இப்போ டிசைன் மெனு பார் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கோம். இங்கே இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் தீம்ஸ் ஏதாவது மாற்றணும்னா இங்கே டச் பண்ணிவிட்டு இப்படி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு தேவையான தீம்ஸ் எல்லாம் இதில் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாண்ட் மாறும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதில் சில தீம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது மாற்றினோம்னா நம்ம இந்த இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தீம்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்படி நீங்கள் கலர்ஸ் மாற்றிக்கலாம். அடுத்து இதில் ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு மாற்ற இங்கே ஃபாண்ட்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும். கலாபரி இருக்குது, ஏரியல் இருக்குது, கார்பல் இருக்குது, கந்தாரா இருக்குது, ஃப்ராங்க்லின் கோதிக் மேட், இப்படி ஒரு ஃபாண்ட்டு. இப்படிலாம் உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் இதில் மாற்றிக்கலாம். இதில் பாராகிராஃப் ஸ்பேஸிங் இருக்குது. நோ ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் கிடைக்கும். காம்பேக்டாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் மாறும். டைட்டாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் மாறும். ரிலாக்ஸ்டு, டபுள் ஸ்பேஸ் வரும். அதாவது 2 என்டர் கொடுக்குற மாதிரி. ரிலாக்ஸ்டு ஸ்பேஸ், நார்மலான ஸ்பேஸ் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸு. இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. நமக்கு பிடிச்ச ஒரு எஃபெக்ட்ஸை இங்கே கொடுத்துக்கலாம். அடுத்து செட்டஸ் டிஃபால்ட்னா நீங்கள் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் இருந்ததோ அந்த மாதிரி வந்துடும். நம்ம சேஞ்ச் பண்ண சேஞ்சஸ்லாம் கம்ப்ளீட்டாக மாறிட்டு நார்மலாக டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறப்ப எப்படி இருந்ததோ அது மாதிரி ஆகும். இப்போ இந்த இதில் வந்து அடுத்து வாட்டர் மார்க் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டூ நாட் காப்பின்னு இப்படி இருக்குது. இது கொடுத்துட்டோன்னா நமக்கு இந்த வேர்டில் வந்து அது டிஸ்பிளே ஆகும். இந்த இங்கே வந்துடும். பேக்ரவுண்டாக இது கிடைக்கும். வேண்டான்னா இந்த ரிமூவ் வாட்டர் மார்க் கொடுத்துட்டிங்கன்னா போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் கலர். இந்த வாட்டர் மார்க்லேயே நீங்கள் அதை கஸ்டம் வாட்டர் மார்க் பண்ணி உங்களுக்கு கலர் எதாவது தேவை அப்படின்னா மாற்றிக்கலாம். பிக்சர் எதாவது இன்சர்ட் பண்ணணுன்னாலும் உங்கள் ஃபோல்டர்லேருந்து பிக்சர் செலக்ட் பண்ணி இங்கே வாட்டர் மார்க்கில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைல்லேருந்து ஒரு பிக்சர் கொடுத்து பார்ப்போம். இமேஜ் அவதார் இருக்குது. இப்போ கொடுத்துட்டோன்னா இந்த இமேஜ் அவதார் வந்து பேக்ரவுண்டில் வந்துடும். இப்போ திரும்ப வேண்டான்னா ரிமூவ் வாட்டர் மார்க் கொடுத்துட்டிங்கன்னா போயிடும். அடுத்தது பார்ப்போம் பேஜ் கலர். இது உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கிற பேக்ரவுண்ட் கலர்ஸை வந்து மாற்றுறதுக்காக கொடுத்துக்கலாம். இதில் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக உங்களுக்கு வேர்டோட பேக்ரவுண்ட் பேஜ் வந்து இப்படி கிடைக்கும். வேண்டாம்னா நோ கலர் கொடுத்துக்கலாம். இதில் ஃபைல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபைல் எஃபெக்ட்ஸில் போனீங்கன்னா டெக்ஸ்டர் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் கிடைக்கும். ஃபைல் எஃபெக்ட்ஸில் வேறு கலர்ஸ் வேணும்னா, கிரேடியண்ட்டில் டபுள் கலர் வேணும்னா 2 கலர்ஸ், 1 கலர் கொடுத்துக்கலாம், 2 கலர்ஸ் கொடுத்துக்கலாம். ப்ரீசெட் கொடுத்துட்டோம். ப்ரீசெட் கொடுத்துட்டோம்னா நார்மலாக வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். ப்ரீசெட் கொடுத்தீங்கன்னா ஃபைல் எஃபெக்ட்ஸில் போயிட்டு 2 கலர்ஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட் கலர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கலர் கொடுக்குறேன். செகண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன், லைட் க்ரீன் கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி கலர் மாறும். இப்போ இந்த இந்த கலர் வேண்டாம், பேஜ் கலர் வேண்டாம்னா நோ கலர் கொடுத்துட்டிங்கன்னா போயிடும். நார்மலாக வந்துடும். அடுத்து பேஜ் பார்டரில் உங்களுக்கு பிடிச்ச பேஜ் பார்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். பார்டர்ஸ் வந்து நன், பாக்ஸ், ஷேடோ, 3D கொடுத்துட்டு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சது தான். இதோட ஸ்பேஸ்லாம் மாற்றிக்கணுன்னா வித்து, கலர் எல்லாமே மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ இதில் ஒரு கலர் கொடுப்போம். இந்த மாதிரி பேஜோட பார்டர் கலர் மாறும். பேஜ் பார்டர் வந்து ஒரு கலர் மாற்றுவோம். 3D கொடுத்துட்டு கலர் இதில் ஒரு கலர் கொடுப்போம். வித்து வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2.25 கொடுத்துருக்கேன். அடுத்து பேக்ரவுண்டுக்கு வந்து நம்ம இங்கே இருக்கிற ஏதோ ஒரு இது கொடுக்கலாம். ஆர்ட்டு, இது ஃபுல்லாக ஆர்ட்டு. இந்த ஆர்ட்டில் எது வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்சது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி பேஜ் பார்டர்ஸ் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி வந்து டிசைன் மெனு பார் பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். மேலும் வேர்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.